என்ன மிரட்டுறதுக்கு முன்னாடி ஒரு முறை என்னோட பேரை நினைச்சு பாருங்க. சக்தி. அந்த பராசக்தியோட பேரை எனக்கு வச்சிருக்காங்க. எல்லாரும் அவங்கள பத்தி என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. சக்தினா சக்தி மட்டும் இல்ல, இந்த உலகத்தை காக்குற அவளே சிவம். அவதான் சக்தியின் மையம், அவதான் பாதுகாக்கிறவன். எல்லாரை விட பெரிய விஷயம், அந்த சக்தி சிவனுடைய துணை. இந்த சக்தியும் சிவன் கூடவே நிற்பான். அவரை விட ஒரு அடி முன்னாடியும் இல்ல, ஒரு அடி பின்னாடியும் இல்லை. தோளோட தோள் சேர்ந்து நடக்க. சிவன் சக்தி ஒன்னா இருக்கிற வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சிவன் சக்தியோட தாக்கத்தை இதுவரைக்கும் நீங்க பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். ஏன் உனக்கும் அவனுக்கும் என்ன உறவு? இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இந்த சக்தி சிவா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவா போல இருக்கே. நான் என்ன பண்றது? ஏதாவது பண்ணி ஆகணுமே. டாக்டர் சிவாவோட வீட்லயே ஒரு பெரிய எதிரி இருக்காங்க. இது அவர்கிட்ட சொல்லி ஆகணும், இப்பவே சொல்லி ஆகணும். டாக்டர் சிவா ஒவ்வொரு முறையும் என்னை எதிரிங்க கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. இந்த முறை உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. எங்க இருக்கீங்க? ஹலோ டாக்டர் சிவா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க எங்க இருக்கீங்க? சக்தி, திரும்பி பாரு. Oh no! என் குட்டை உடைக்கிறதுக்கு எப்படி சிவா கிட்ட ஓடி போறான்னு பாத்தியா? ஐயோ, இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இப்படி அடிக்கடி கட்டி பிடிச்சுக்கிறாங்கன்னு தெரியலையே.
ஏன் அழுகுற? என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? காட் ஓ காட், எதை நினைச்சு நான் பயந்தனோ அது நடந்துடும் போல இருக்கே. எப்படி அழாம இருப்பேன்? உங்களுக்கு எவ்வளவு அடிபட்டிருக்கு? எப்படி வலிக்கும்? இல்ல நான் ஓகே தான். எனக்கு ஒன்றும் வலிக்கல. நீ அழுகிறத நிறுத்து. நான் என்னமா வேணும்னு அழற மாதிரி சொல்றீங்க? உங்களுக்கு வலிக்கும்னு நினைச்சுதான் அழுறேன். என்ன செய்யறது? நத்திங், ஐ அம் ஃபைன். எல்லாம் ஓகே தான். இல்ல, இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? ஐ அம் ஃபைன். ரவுடிங்களோட சண்டை போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்புறம் என்ன பண்றது? நின்று வேடிக்கை பார்க்க சொல்றியா? நல்லவங்களுக்கெல்லாம் பரிசு கிடைக்கணும். ஆனா உங்களுக்கு என்ன கிடைச்சது? வெறும் கஷ்டமும் வலியும் தான். அந்த கடவுள் பேக்கப் பிளான் வச்சிருக்கணும்ல. பிளான் ஏல ஒரு நல்ல மனுஷனோட மனசு கஷ்டப்படும்னா பிளான் பி வச்சிருக்கணும். நோ, திஸ் இஸ் நாட் ஃபேர். திஸ் இஸ் நாட் ஃபேர். அந்த ரவுடிங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? என் கண்ணு முன்னாடியே உங்களை அடிச்சிருக்காங்க. நான் அவங்கள ஒரு நிமிஷம் காம் டவுன் சக்தி. டேக் எ டீப் பிரெத். No. டேக் எ டீப் பிரெத். காம் டவுன், காம் டவுன். கடவுளே, எனக்கு என் சிவா மேல முழு நம்பிக்கை இருந்துச்சு. அவனால என்னைக்கு எந்த தப்பையும் செய்யவே முடியாது. அதோட உங்க மேலயும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க என்னைக்கும் என் சிவாவுக்கு தப்பா எதையும் நடக்க விடவே மாட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளே. தென்னாடுடைய சிவனே போற்றி. பெருசா சிவாவை காப்பாத்த போறேன்னு சொன்ன, அவன் வீட்டுக்கு வரான். அதுவும் நல்ல விதமா. நீ போக வேண்டிய அவசியமே ஏற்படல. இங்க பாருமா, ஒரு விஷயத்த நல்ல தெளிவா கேட்டுக்கோ. சிவாவுக்கு நீ அவசியமும் இல்ல, அந்த நிலைமையும் ஏற்படாது. நீங்க சொல்றது ரொம்ப சரிதான். நான் அங்க போகலதான். ஆனா அவ அங்க இருந்தா. நான் சிவபெருமான் கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்க ஏத்தி வச்ச அந்த நம்பிக்கை விளக்க என்னைக்கும் அணைய விட்டுறாதீங்க. ரொம்ப சங்கடங்களுக்கு அப்புறம் சிவாவோட வாழ்க்கையில சக்தி வந்திருக்கா. சிவாவோட வாழ்க்கையில சக்தியை எப்பவும் சக்தியாவே வச்சிருங்க. சிவா சக்தியோட தலையெழுத்த ஒன்னாவே வச்சிருங்க. அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்துருங்க. ஐம் சாரி. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா ட்ராக் சேஞ்ச் ஆயிடுச்சு. வண்டி வேற பக்கம் போயிடுச்சு. டாக்டர் சிவா, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். அது உங்க சித்திய பத்தி. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, உங்க சித்தி அவர் சித்திய பத்தி விடு, உன் சித்தி பேச்ச கேளு. தப்பிச்சிட்டேன். வா வீட்டுக்கு போலாம். சித்தி,
நீங்க எல்லாரும் ஏன் அழறீங்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நீ வீட்டுக்கு வா. சிவாவும் சக்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்தாலும் சரி, ஆனா எனக்கு யாரோட துணை தேவையோ அது என் கூடவே இருக்கு. என்னோட அதிர்ஷ்டம். ஆண்டி என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நாங்க கிளம்புறோம் தம்பி. ஒரு நிமிஷம். நீங்க சொல்ல வேணாம்னு நினைச்சா பரவாயில்ல. ஆனா சக்தி எதையோ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறா. நீங்க மட்டும் அனுமதிச்சீங்கன்னா. இந்த சிவா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவன் எல்லாத்தையுமே கெடுத்துடுவான். சிவா கண்ணா, நீ எவ்வளவு அடி வாங்கினடா? வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதானே? பெரியண்ணி, நீங்க சிவாவுக்காக காத்துட்டு இருக்கிறத பார்த்தா சிவா என்னமோ ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சுக்கிட்டு பழைய எல்லா விஷயத்தையும் மறந்துடுவான் இருக்கு. காத்தோட திசை மாற ஆரம்பிச்சிருச்சு பத்மா. கூடிய சீக்கிரம் அந்த நிலைமை வரும். எங்களுக்குள்ள இருக்கிற பிரிவெல்லாம் விலகிடும். என்னோட சிவா வருவான், என்ன வந்து கட்டி பிடிச்சுப்பா. அப்படியா? இப்ப இந்த நியூஸ் எந்த சேனல்ல இருந்து உங்களுக்கு கிடைச்சது? என்னோட மனசுதான் இதை என்கிட்ட சொல்லுச்சு. ஒரு அம்மாவுடைய மனசு என்னைக்குமே தப்பா உணர்த்தாது. எங்க பாருங்க நீ, இதெல்லாம் உங்களோட கற்பனை கதை. நீங்க எவ்வளவு வேணாலும் சொல்லுங்க, ஆனா இது எதுவுமே நடக்காது. பாருங்க, ஆப்பிள். சிவபெருமானே, அந்த சக்தியோட புனிதமான பாதம் பட்ட உடனே இந்த வீட்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அவ எனக்குள்ள ஒரு நம்பிக்கைய வர வச்சிருக்கா. பிரிஞ்சு போன உறவு கண்டிப்பா ஒண்ணு சேரும். ஆனா தயவு செஞ்சு இந்த நம்பிக்கையை என்னைக்கு உடைய விட்டுறாதீங்க. சக்திய நம்ம சிவாவோட கைய பிடிக்க விடுங்க. சொல்லு சக்தி, நீ என்னமோ சொல்ல வந்த? அது இவளும் உங்ககிட்ட எதுவும் சொல்லணும்னு நினைக்கல, நாங்களும் எதுவும் சொல்லணும்னு நினைக்கல. உங்ககிட்ட பேசுற அளவுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கா என்ன? ஆனா நீங்க எங்க சக்திக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. அவ உயிரை காப்பாத்திருக்கீங்க. அவளுக்காக ஜெயிலுக்கு கூட போனீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். இங்க பாருங்க, நீங்க செஞ்ச உதவியை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். நீங்க சரின்னு சொன்னா உங்க கால்ல கூட நான் விழுந்து- என்ன பண்றீங்க? நான் உங்களை விட சின்னவன் இல்ல, நாங்க தான் சின்னவங்க, ரொம்ப சின்னவங்க. எங்க பொண்ணு நல்லதுன்னு யோசிக்கிறது கூட அதிகாரம் இல்லாம போயிடுச்சு. ரொம்ப சின்னவங்க. எவ்வளவுதான் நல்லது செய்ய போனாலும் எல்லாமே தப்பா நடக்குது. ஆண்டி, நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க தானே என்ன காப்பாத்துனீங்க. நீங்க தான் எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. இல்ல, நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்க. நீங்க கணேஷ்ராம் குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே? எங்க மொத்த குடும்பமே இந்த கணேஷ்ராம் குடும்பத்தோட தயவால தான் நடக்குது. உங்க அப்பா கொடுக்கிற பணம் ஒரு கேஸ் சம்பளம் எங்க வீட்டுக்காரருக்கு. அதை வச்சுதான் நாங்க குடும்பமே நடத்துறோம். அந்த பணத்தை வச்சுதான் நான் குழந்தைங்களை வளர்த்தேன். அப்படின்னா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல கோவில் இருக்குல்ல, உங்க குடும்பம் தான் அதுக்கு ட்ரஸ்டி. அங்கதான் என் வீட்டுக்காரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? அவர் எங்க பாஸ். அதான் உங்க அப்பா. இங்க பாரு தம்பி, நான் இப்படி சொல்லக்கூடாதுதான். ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள் தம்பி, என் சக்தியை விட்டு விலகி இருங்க. அது போதும். ஆண்டி, ஆனா என்ன நடந்தது? நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? அதான் எப்பயுமே எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நடக்கும்ல, அதான். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, எங்களுக்கு வர கஷ்டத்தை நாங்க பாத்துப்போம். நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க.
நான் உன்னை விட வயசுல பெரியவ. உண்மையான மனசோட உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ எப்பயும் சந்தோஷமா இருப்ப. மனோரமா, மனோரமா, உனக்கெல்லாம் மரியாதையா தெரியலடி. அட, இவரு எவ்வளவு பெரிய ஆளு, முதலாளி. இவரை போய் ஆசீர்வாதம் அது இதுன்னு பேசுற. போதும். இந்த மாதிரி எல்லார்கிட்டயும் பேசுறதுனாலதான் உனக்கு உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் கஷ்டமா வருது. அதுவும் உன் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாரி சாரி தம்பி, உண்மையிலே ரொம்ப சாரி. நான் சொன்னது எதையும் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நானு ஏதோ மனசுல பட்டதை வளரிட்டேன். இன் ஷார்ட், நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. ஆனா நீங்க என் பொண்ண, நீங்க என் பொண்ணை விட்டு எப்பயும் விலகியே இருங்க. சித்தி, நான் சொல்றத கேளுங்க. போதும். எவ்வளவு அவமானப்படணுமோ பட்டாச்சு. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, வாழ்நாள் முழுக்க இது போதும். என் மனசு நிறைஞ்சிருச்சு. இதுக்கு மேல பாக்குறதுக்கோ இல்ல கேக்குறதுக்கோ எனக்கு எந்த சக்தியும் இல்ல. புரிஞ்சுதா? கையெடுத்து கேக்குறேன், தயவு செஞ்சு இனி ஒரு வார்த்தை கூட பேசாத. வாய மூடிக்கிட்டு வீட்டுக்கு வா. வீட்டுக்கு போலாம் சிவா. அம்மா உனக்காக காத்துட்டு இருப்பாங்க. டாம், என்ன சஸ்பென்ஸ்டா இது? போவா, போக மாட்டா, சொல்லுவா, சொல்ல மாட்டா. பட் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல நான் தப்பிச்சிட்டேன். ஆனா இந்த சக்தியை சாதாரணமா நினைச்சு விட்டுற முடியாது. சும்மா சொல்லக்கூடாது. கொஞ்ச நேரமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு சிவாவும் சக்தியும் சந்திக்கும் போது நான் ஆடிதான் போனேன். இனிமே நான் அந்த கிரக நட்சத்திரங்களையே மாத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் இந்த சக்தி சிவாவை நெருங்கறதுக்கு நான் விடவே மாட்டேன். அவங்க எப்படி சொல்லலாம்? நாம அவங்களோட பையனை ஜெயில இருந்து காப்பாத்தணும். அவங்களோட குடும்பத்தை அவமானப்படாம காப்பாத்தணும். அவங்க தேங்க்யூ சொல்றதுக்கு பதிலா நம்ம குடும்பத்தை இவ்வளவு அவமானப்படுத்திருக்காங்க. அவங்க எப்படி செய்யலாம்? ஏன் செய்ய மாட்டாங்க? அவங்க நமக்கு யாரு? யாரும் இல்லல. ஆனா நீ எனக்கு பொண்ணு தானே. முன்னால என்ன அவமானப்படுத்தும் போது அவங்க ஏன் பண்ணக்கூடாது? வீட்டுல இருக்கிறவங்களே மரியாதை கொடுக்காதப்போ வெளியாளுங்க கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும்? சித்தி, நீங்க என்ன சொல்றீங்க? நான் சத்தியமா சொல்றேன், நான் அந்த குங்கும கோட்டை கிராஸ் பண்ணவே இல்லை. நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஏன்னா அது உங்க கௌரவ கோடு.
நான் அதை கிராஸ் மட்டும் இல்ல, நான் அது கிட்ட கூட அடி எடுத்து வைக்கல. அது இது லக்ஷ்மணன் கிழிச்ச கோடு இல்ல, மனோரமா கிழிச்ச கோடு. இன்னைக்கு மட்டும் இந்த கோட்டை தாண்டி போன இந்த வீட்டுடைய கௌரவத்தையே தாண்டி போயிட்டேன்னு நினைச்சுப்பேன். கடவுள் உனக்கு சாதகமா இருந்துட்டாரு. அந்த கோடு தானாவே அழிஞ்சு போச்சு. அதனால நீ ஓடிட்ட, டாக்டர் சிவாவை காப்பாத்த. ஷபாஷ். நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு எனக்கு தெரியும் சித்தி. ஆனா நீங்க என்ன நம்புங்க. டாக்டர் சிவா மத்தவங்கள டாக்டர் சிவா, டாக்டர் சிவா, டாக்டர் சிவா, போதும் போதும் போதும். இனிமே இந்த வீட்ல எப்பயுமே சிவா 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 சிவான்னு தான் சொல்லணும். டாக்டர் சிவான்னு யாரும் எப்பயும் சொல்லவே கூடாது.